குப்பைகளை கொளுத்தி விட்டு அந்த புகைகள் மேலே மேலே போய் வானத்தை எட்டுற அளவுக்கு மேகத்தை நெருங்கிட்டான் அந்த கரும்புகைகள். அந்த கரும்புகைகளுக்கு ரொம்ப பெருமையாக ஆயிடுச்சான். நாம் மேகத்தை தொட்டுட்டோம், நம்ம உயர்ந்தவர்களாக ஆயிட்டோம் அப்படிங்கிற அந்த பெருமிதத்தோட மேகத்தை பார்த்து சொன்னிச்சான், இங்கே பாரு, நானும் உன்னுடைய லெவலுக்கு உயர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ அதை கேட்ட மேகம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துச்சான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வானம் இருட்டிக்கிட்டு மேகத்திலிருந்து மழை பொழிய ஆரம்பிச்சுதான். கீழே உள்ள மக்கள்லாம் வானத்தை பார்த்து நன்றி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அப்பதான் அந்த மேகத்துக்கு புரிஞ்சுதான் நம்ம எவ்வளோ உயரத்தில் வந்தாலும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறது. அப்படிதாங்க நாம் எவ்வளோ உயரத்தில் போய் இருக்கணும் ஆசைப்படுறது தப்பு இல்லை. அந்த உயரத்தில் போய் இருந்துக்கிட்டு நாம் பெருமிதம் அடைகிறதுனால என்னங்க பிரயோஜனம்? நாம் எந்த உயரத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணத்தோடு இருந்தோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தாங்க இந்த கதை சொல்லுது. நன்றி, வணக்கம். குப்பைகளை கொளுத்தி விட்டு அந்த புகைகள் மேலே மேலே போய் வானத்தை எட்டுற அளவுக்கு மேகத்தை நெருங்கிட்டான் அந்த கரும்புகைகள். அந்த கரும்புகைகளுக்கு ரொம்ப பெருமையாக ஆயிடுச்சான். நாம் மேகத்தை தொட்டுட்டோம், நம்ம உயர்ந்தவர்களாக ஆயிட்டோம் அப்படிங்கிற அந்த பெருமிதத்தோட மேகத்தை பார்த்து சொன்னிச்சான், இங்கே பாரு, நானும் உன்னுடைய லெவலுக்கு உயர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ அதை கேட்ட மேகம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துச்சான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வானம் இருட்டிக்கிட்டு மேகத்திலிருந்து மழை பொழிய ஆரம்பிச்சுதான். கீழே உள்ள மக்கள்லாம் வானத்தை பார்த்து நன்றி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அப்பதான் அந்த மேகத்துக்கு புரிஞ்சுதான் நம்ம எவ்வளோ உயரத்தில் வந்தாலும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறது. அப்படிதாங்க நாம் எவ்வளோ உயரத்தில் போய் இருக்கணும் ஆசைப்படுறது தப்பு இல்லை. அந்த உயரத்தில் போய் இருந்துக்கிட்டு நாம் பெருமிதம் அடைகிறதுனால என்னங்க பிரயோஜனம்? நாம் எந்த உயரத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணத்தோடு இருந்தோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தாங்க இந்த கதை சொல்லுது. நன்றி, வணக்கம்.